ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி சட்னி செய்ய போகிறோம். இல்லை கடையில் கூட சுடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி, ஒரு சின்ன பிட்டு புளி, தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா இதுக்கு ஒரு சின்ன பஞ்ச் கொடுக்குறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஒரு 4 விசிலுக்கு குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது தக்காளி தான் இல்லை, சீக்கிரம் வெந்துடும். ப்ரெஷர் குக் பண்ணிட்ட பிறகு அது நல்லா அடங்கிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்ட பிறகு இந்த சைடு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காரசாரமான ஒரு சின்ன புளிப்பு தன்மையோடு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃபார்